ஓம் சாந்தி. 7/1/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 31/12/1997. இந்த புதிய வருடத்தை முக்தி வருடமாக கொண்டாடுங்கள். அனைத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இன்று பாப்தாதா தமது புதிய வாழ்வு பெற்ற உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, புதிய யுகத்தை படைக்கும் ஆத்மாக்களுக்கு புதிய வருடத்தில் வாழ்த்தை தெரிவிக்கிறார். உலகை பொறுத்தவரை புதிய வருடம் ஆரம்பமாகிறது. குழந்தைகளாகி உங்களுடைய மனதில் புதிய யுகம் நினைவிற்கு வருகிறது. நாளை எப்படி புதிய வருடம் வரப்போகிறதோ அப்படி புதிய யுகமும் நாளை வரப்போகிறது. நமது புதிய யுகம் வந்துவிட்டது என்ற நினைவு வருகிறதா? இந்த புதிய வருடத்திற்காக மனித ஆத்மாக்களின் உள்ளத்தில் எப்படி மகிழ்ச்சி இருக்கிறதோ, அற்ப கால உற்சாகம் இருக்கிறதோ, அப்படி ஆத்மாக்களாகி உங்களுக்கு புதிய யுகம் வரப்போகிறது என்ற குஷி சதா காலத்திற்கு இருக்கிறதா? இன்று மற்றும் நாளையின் விஷயம் அவ்வளவே என்று தோன்றுகிறதா? இன்று பழைய யுகம், நாளை புதிய யுகம் முன்னால் நிற்கிறது. டிராமாவின் படி இன்று மற்றும் நாளையினுடைய விஷயமாகும். இப்படி தெளிந்த நினைவின் அனுபவம் ஏற்படுகிறதா? அல்லது புதிய வருடத்தை மட்டும் கொண்டாட வந்திருக்கிறீர்களா? புதிய வருடம் புதிய யுகத்தின் நினைவை கொடுக்கிறது. நாளை நாம் என்னவாக இருப்போம் என்ற ஊக்க உற்சாகம் உள்ளத்தில் இருக்கிறதா? உங்களுடைய புதிய சரீர ரூப ஆடை முன்னால் வருகிறதா? உங்கள் புதிய சரீரம் புதிய யுகத்தில் எப்படி அழகாக இருந்தது என்பது நினைவில் இருக்கிறதா? யுகம் எப்படி இருந்தது? ராஜ்யம் எப்படி இருந்தது? இயற்கை எப்படி தாசியாக இருந்தது? சத்தோ பிரதானமாக இருந்தன. அந்த ராஜ்ய அதிகாரி நினைவாகப்பட்டது தெளிவாக இருக்கிறதா? ராஜ்ய அதிகாரி ஸ்திதியினுடைய நினைவு தெளிவாக இருக்கிறதா? அந்த புதிய உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது பார்வைக்கு தெரிகிறதா? ஒரு நொடியில் உங்களுடைய ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்ய முடியுமா? அல்லது செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நொடியில் புதிய யுகத்திற்கு சென்று விடுங்கள். அவ்வளவுதான். போக முடிகிறதா? எத்தனை முறை இந்த ராஜ்ய அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பது நினைவில் இருக்கிறதா? உங்களுடைய ராஜ்யம் எவ்வளவு அன்பாக இருக்கிறது என்பதை அனுபவம் செய்யுங்கள். விலகியும் இருக்கிறது, அன்பாகவும் இருக்கிறது. அதனால் நொடியில் நமது ராஜ்யம் மற்றும் நமது உலக ராஜ்ய அதிகாரி சொரூபம் நினைவிற்கு வர வேண்டும். உலகிய மனிதர்கள் புதிய வருடத்தில் ஒருவர் பிறருக்கு அற்பகால பரிசை கொடுக்கிறார்கள். தந்தை புதிய யுகத்தில் புதிய ராஜ்ய அதிகாரத்தின் பரிசை கொடுக்கிறார். இந்த அழியாத பரிசு இந்த நேரம் தந்தையிடமிருந்து உங்கள் அனைவருக்கும் கிடைப்பது அழியாமல் நிச்சயிக்கப்படுகிறது. இந்த நிச்சயிக்கப்பட்டிருப்பதை யாரும் மாற்ற முடியாது. இது அசையாதது, நிரந்தரமானது. அப்படிப்பட்ட பரிசு கிடைத்து விட்டது தானே. அதனால் இந்த பரிசை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த திருடனும் இதை எடுத்து சென்று விடக்கூடாது. எல்லோரிடமும் டபுள் லாக் இருக்கிறதா? இந்த காலத்தில் சிங்கிள் லாக் பயன்படாது. டபுள் லாக் தேவை. கோத்ரேஜ் லாக் இல்லை, கடவுளின் லாக் தேவை. அதனால் கடவுள் அப்படிப்பட்ட பூட்டை கொடுத்திருக்கிறார். அதை யாரும் உடைக்க முடியாது. ஒருவேளை கவனக்குறைவாக இருந்தீர்கள் என்றால் திருடன் வருவான். திருடர்களும் கூட திறமைசாலிகளாக இருக்கிறார்கள். இவரது பூட்டு என்று சரியாக இல்லை என்பது அவருக்கு, அதாவது திருடர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அதனால் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இந்த புத்தாண்டில் தனக்காகவும் சேவைக்காகவும் ஏதாவது புதிய திட்டங்களை உருவாக்கி உள்ளீர்களா?
ஏனென்றால் இந்த சங்கம் யுகத்தில்தான் அனைத்து தர்மங்களை ஸ்தாபிக்கும் ஆத்மாக்களுக்கும் அனைத்து வர்க்கங்களைச் சேர்ந்த ஆத்மாக்களுக்கும் விதை போட வேண்டும். அவர்கள் அவ்வளவு சக்தியை தம்மோடு எடுத்துச் செல்வார்கள். அதனால் பின்னர் அவரவர் நேரத்தில் வர்க்கத்தை அல்லது தர்மத்தை உருவாக்குவார்கள். அதனால் அனைத்து விதைகளையும் நீங்கள் தயார் செய்ய வேண்டும். அதனால் நேரப்படி அவரவர் டிபார்ட்மெண்ட்டிற்கு நிமித்தமானவர்கள். ஏனென்றால் விதையாக தந்தை இருக்கிறார். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அடிமரமாக இருக்கிறீர்கள். விதை மற்றும் அடிமரத்திலிருந்தே அனைத்து ஆத்மாக்களும் தோன்றுகின்றன. அதனால் அப்படிப்பட்ட பூங்கொத்தை தந்தைக்கு முன்பாக நீங்கள் கொண்டு வாருங்கள். வெளிநாட்டினரும் கொண்டு வாருங்கள், உள்நாட்டினரும் கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு சாம்பிளை கொண்டு வாருங்கள். அந்த சாம்பிளிலிருந்து மற்ற அநேக தர்மம், அதாவது மற்ற அநேகர் தாமாகவே உருவாகுவார்கள். எனினும் ஒவ்வொருவரும் பவர்ஃபுல் மைக்காக வேண்டும். அப்படிப்பட்டவரை விதை என்று சொல்லுங்கள், தர்மம் அல்லது வர்க்கம் என்று சொல்லுங்கள், அல்லது வெரைட்டி மலர்களின் பூங்கொத்து என்று சொல்லுங்கள். அது தயாராக வேண்டும். ஒருவர் கூட மிஸ் ஆகக்கூடாது. அப்போது உலக நன்மை செய்பவர் அல்லது அனைத்து ஆத்மாக்களையும் கரை சேர்ப்பதற்கு நிமித்த ஆத்மாக்கள் என்று உங்களை சொல்வார்கள். ஒரு கிளையும் கூட குறையக்கூடாது. அனைத்து கிளைகளும் தேவை. உங்கள் புதிய யுகத்தில் சில வர்க்கங்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த ஆத்மாக்களில் துவாபர யுகத்தில் அல்லது கலியுகத்தில் எந்த இன்வெர்டர் நிமித்தமாக இருப்பாரோ அவருக்கு சக்தி உங்கள் மூலமாக கிடைக்க வேண்டும். எந்த இன்வென்டர் நிமித்தமாக இருப்பாரோ அவருக்கு சக்தி உங்கள் மூலமாக கிடைக்க வேண்டும். அப்படி அனைத்து தர்ம பிதாக்களும் உங்கள் முன்னால் தந்தையின் கொடியை, பிரத்யக்ஷ கொடியை பறக்க விடுவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அதே போன்று அனைத்து வர்க்கங்களைச் சேர்ந்தவர்களும் பிரத்யக்ஷ கொடியை பறக்க விடுவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அப்போது அனைவரின் ஒத்துழைப்போடு சுகமயமான உலகின் ஸ்தாபனை என்று சொல்வார்கள். ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். எனினும் அவர்களில் இருந்து இப்போது விசேஷ ஆத்மாவை ஒத்துழைப்பு கொடுப்பதில் மேலே கொண்டு வாருங்கள். நிமித்தமாக மாற்றுங்கள். நிமித்தமாவதற்காக விதை போடுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? அதாவது எப்படியோ அனைவருக்கும் முக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். உள்நாடு முதலில் செய்வீர்களா இல்லது வெளிநாடா? யார் முதலில் தயார் செய்கிறீர்கள்? யார் தயார் செய்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அவ்வளவு பெரிய பூங்கொத்தை தயார் செய்வீர்களா? சரிதானே? நாலாபுறங்களிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தேசத்தவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், விதேசிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது உற்சாகம் வருகிறது. அவர்களின் மனதில் இதை செய்வோம், இதை செய்வோம் என திட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்லது, இது உலக சேவையாக இருக்கிறது. சரி, சுயத்துக்கு என்ன செய்வீர்கள்? அதற்கும் திட்டம் போடுவீர்கள் தானே? ஏனென்றால் ஒருவேளை சுய நன்மைக்கு உயர்ந்த திட்டத்தை உருவாக்கவில்லை என்றால் உலக சேவைக்கு சகாஷ் கிடைக்க முடியாது. அதாவது சக்தி கொடுக்கக்கூடிய சேவை செய்ய முடியாது. எனவே பாப்தாதா அனைவருடைய உள்ளத்தின் ஊக்க உற்சாகத்தை அறிந்திருந்த போதும் ஒவ்வொரு உற்சவத்திலும் குழந்தைகள் பொன்விழா கொண்டாடுபவர்களாக இருந்தாலும், வைர விழா கொண்டாடுபவர்களாக இருந்தாலும், வெள்ளி விழா கொண்டாடுபவர்களாக இருந்தாலும், அல்லது எந்த விழா கொண்டாடுபவர்களாக இருந்தாலும் அனைவரும் இதயபூர்வமாக மிகவும் ஊக்கம் உற்சாகத்தோடு நான் தந்தைக்கு சமமாக மாறியே தீருவேன் என மனதில் தந்தைக்கு உறுதிமொழி கொடுத்துள்ளீர்கள் என்று சொல்கிறார்கள். அனைவரும் இந்த வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள் தானே? டபுள் விதேசிகள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்களா? அனைவரும் அந்த நேரத்தில் கையை அசைத்தார்கள். நல்லது, வாழ்த்துக்கள். மிக இனிமையாக, மிகவும் நன்றாக, மிக அன்பாக
அதிக சக்தியோடு வாக்குறுதி கொடுத்துள்ளீர்கள். இப்போது அதை காப்பாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுப்பவர் அந்த நேரம் அதிக ஊக்க உற்சாகத்தோடு கொடுக்கிறார். தைரியமும் மிகவும் நன்றாக இருக்கிறது. பின்னர் என்ன ஆகிறது? மாயா சில நேரம் எலியின் உருவத்திலும் சில நேரம் பூனையின் உருவிலும் வருகிறது. பூனை என்ன செய்கிறது? மியா மியா என்று கத்துகிறது. அப்போது குழந்தைகள் என்ன செய்கிறீர்கள்? மே மே மே, நான் 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 என்று சொல்கிறீர்கள். அதனால் இப்படி பூனையைப் போல நான் நான் என்று சொல்லாதீர்கள். எலி என்ன செய்கிறது? எலி அறிவில்லாமல் எது கிடைத்தாலும் அதை தின்று விடுகிறது, கடித்து விடுகிறது. அப்படி மாயாவும் குழந்தைகளின் பொக்கிஷங்களை கடித்து தின்று விடுகிறது. சில நேரம் சிங்கம் வருகிறது. சிங்கம் என்ன செய்கிறது? பயமில்லாதவர்களிடம் பயத்தை தோற்றுவிக்கிறது. சர்வசக்திவான் குழந்தைகளை மனமுடைய செய்கிறது. அப்படி செய்யக்கூடாது. வரவிடாதீர்கள். இரட்டை பூட்டு போட்டு வைத்திருங்கள். இந்த வருடம் எதையுமே வரவிடக்கூடாது. இந்த வருடத்தை அனைத்து விஷயங்கள் இருந்தும் விடுபட்ட முக்தி வருடமாக கொண்டாடுங்கள். எல்லோருமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அனைத்து விஷயத்திலிருந்தும் விடுபட்ட முக்தி வருடமாக கொண்டாடுங்கள். முக்தி வருடம் எப்போது இந்த முக்தி வருடத்தை கொண்டாடுவீர்களோ அப்போது முக்தி தாமத்திற்கு போவீர்கள். அதற்கு என்ன செய்வீர்கள்? மிகச்சிறிய விஷயம், பெரிய விஷயம் கிடையாது. பாப்தாதா சிறிய ஸ்லோகனை கொடுக்கிறார். பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். முக்தி வருடம் கொண்டாடணும் அப்படின்னா அனைத்தையும் பயன்படுத்தி நீங்க, அதாவது சஃபல் கரோ சஃபலதா பாவோ, பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். புரிந்ததா? பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். எதை பயன்படுத்த வேண்டும்? உங்களிடம் என்னென்ன இருக்கிறதோ, உங்களிடம் என்ன சொத்து இருக்கிறதோ, நேரம், எண்ணம், சுவாசம் மற்றும் உடல், மனம், செல்வம் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். வீணாக இழக்காதீர்கள். இக்கட்டான நேரத்தில் பயன்படும் என்று ஒதுக்கி வைக்காதீர்கள். எண்ணத்தையும் பயன்படுத்துங்கள். ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது. ஆகவே அனைத்தையும் பயன்படுத்துங்கள். எதுவுமே ஒரு எண்ணம் கூட வீணாக போகக்கூடாது. பயன்பட வேண்டும். மனதின் மூலமாகவோ, சொல்லின் மூலமாகவோ, செயலின் மூலமாகவோ எவ்வளவு பயன்படுத்தினீர்கள், எவ்வளவு சேமித்தீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். இந்த வருடம் பாப்தாதா இந்த விசேஷ வரதானத்தை கொடுக்கிறார். பயன்படுத்துங்கள். கோடி மடங்கு வெற்றியை அனுபவம் செய்யுங்கள். இந்த உடனடி பலனை உண்மையான உள்ளத்தின் மூலமாக எளிதில் பெற முடியும். உண்மையான உள்ளத்தின் மீது மூலநாதர் தந்தை மிகவும் எளிதாக மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். ஞான செல்வம், சக்திகளுடைய செல்வம், குணங்களின் செல்வம், ஒவ்வொரு நேரமும் இதை வெற்றி பெற வையுங்கள். உலகின் பல மூலைகள் இருக்கும் அனைவருக்கும், உலகின் நாலாபுறங்களிலும் விசேஷமாக புதிய வாழ்வில் இருக்கும் அனைவருக்கும் புதிய வருடத்தின் கூடவே புதிய யுகத்திற்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பிராமண குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதியதாக இருக்கிறது. அதனால் இப்போது பழைய வருடத்திற்கு விடையும் புதிய வருடத்திற்கு வாழ்த்தும் இருக்கட்டும். அப்படி சதா ஒவ்வொரு நொடியும் எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் ஒவ்வொரு செயலும் எண்ணமும் பாராட்டுக்குரியதாக இருக்கட்டும். இந்த புதிய வருடத்தில் அனைவரையும் யாரை சந்தித்தாலும் அல்லது யாரோடு இருந்தாலும் அவர்களுக்கு சதா மகிழ்ச்சியினுடைய தில்குஷ் மிட்டாய் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் சதா குஷியில் மனம் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும். சேவையில் அனைவருக்கும் குஷியின் பொக்கிஷத்தை நிறைத்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட புதிய வாழ்க்கைக்கு, புதிய ஊக்க உற்சாகத்திற்கு புதிய வருடத்தோடு கூடவே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குட் நைட் மற்றும் குட் மார்னிங். நல்லது. ஓம் சாந்தி. இன்றைய வரதானம்: உறுதியான நம்பிக்கையின் ஆதாரத்தில் சதா வெற்றி பெறும் பிரம்மா பாபாவிற்கு சிநேகியாகுக.
உறுதியான நம்பிக்கையின் ஆதாரத்தில் சதா வெற்றி பெறும் பிரம்மா பாபாவிற்கு சிநேகியாக விளக்கம். நீங்கள் திடமான நம்பிக்கை வைத்தால் உங்கள் நம்பிக்கையின் வெற்றியை ஒருபோதும் தடுக்க முடியாது. 5 தத்துவங்கள் அல்லது ஆத்மாக்கள் எவ்வளவுதான் எதிர்த்தாலும் நீங்கள் சமாளிப்பீர்கள். உங்கள் அசையாத நம்பிக்கையின் ஆதாரத்தில் உள்ளடக்கும் சக்தியால் அந்த எதிர்ப்பை உள்ளே அடக்கிக் கொள்வீர்கள். நம்பிக்கையில் ஒருபோதும் தடுமாற்றம் ஏற்பட முடியாது. அப்படி ஆடாமல் இருந்து வெற்றி பெறும் குழந்தைகளே தந்தையின் சிநேகிகளாக இருக்கிறார்கள். சிநேகி குழந்தைகள் சதா பிரம்மா பாபாவின் கரங்களில் கலந்திருக்கிறார்கள். இன்றைய ஸ்லோகன்: அனைத்து பொக்கிஷங்களின் சாவியை பெற வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவியாகுங்கள். அனைத்து பொக்கிஷங்களின் சாவியை பெற வேண்டுமென்றால் பரமாத்மாவின் அன்பில் அனுபவம் ஆகுங்கள். பரமாத்மா அன்பினுடைய அனுபவசாலி ஆகுங்கள். அதாவது இன்றைய அவ்யக்த இஷாரா: ஒவ்வொரு விஷயத்திலும், உணர்விலும், பார்வையிலும், செயலிலும் விலகிய நிலை அனுபவமாக வேண்டும். இவர் பேசிக்கொண்டிருக்கிறார், இருந்தும் விலகியும் அன்பாகவும் இருப்பதாக தோன்றுகிறது. ஆன்மீக அன்பு இருக்கிறது. நம்பர் 1 பிரம்மாவின் ஆத்மாவோடு கூடவே நீங்கள் அனைவரும் பரிஷ்தாவாகி பரந்தாமத்திற்கு போக வேண்டும். அதனால் மனதை ஒருமுகப்படுத்த கவனம் கொடுங்கள். மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். எப்படி பிரம்மா பாபா இருந்தாரோ அதே போல நம்பர் 1 பிரம்மாவினுடைய ஆத்மாவின் கூடவே நீங்கள் அனைவரும் பரிஷ்தாவாகி பரந்தாமத்திற்கு போக வேண்டும். அதனால் மனதை ஒருமுகப்படுத்த கவனம் கொடுங்கள். மனதை கட்டளைப்படி நடத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.